ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் எதனால் ட்ரேடிங்கை பே பண்ணி படிக்கணும், சரியா? அது பே பண்ணி படிக்கிறதால எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, ஃப்ரீயாக படிக்கிறதால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது இப்போ ஃப்ரீயாக பார்ப்போம். இப்போ ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போகிறீங்க, இப்போ ஒரு மேத்ஸ் கிளாஸோ என்ன சொல்லணும்னு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக எடுப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எடுப்பாங்க. செகண்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் சரி ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஃப்ரீயாக, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்க, யூடியூப்பில் இப்போ நீங்கள் மேக்ஸ் கிளாஸை படிக்கிறீங்க, சரியா? இப்போ யூடியூப்பில் நீங்கள் மேக்ஸ் கிளாஸ் படிக்கிட்ட உங்களுக்கு வந்து அந்த சார், இப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் எடுக்கிறாரு தானே, அந்த சார் தார ட்ரிக், அது மட்டும் இல்லாமல் அந்த சார் வந்து உங்களுக்கு படித்து தர மெத்தட் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ அந்தளவுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி தான் அவர் படித்து தருவார், சரியா? ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு படிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து படிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவங்க எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதில் முடிக்கிறாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் இருக்கும், சரியா? அப்போ இந்த ஃப்ரீயாக படிக்கிறதுல வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் படித்து தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாத்தையும் படித்து தரேன், ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக படித்து தரேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் படித்து தருவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் மற்ற சின்ன கொஞ்சம் விஷயங்கள் படித்து தருவாங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது வந்து இது வெரி ஈஸி, சரியா? வெரி ஈஸியான ஒரு விஷயம், சரியா? அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டுக்கு பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. தந்துட்டு படித்து தரேன்னு சொல்லி தருப்பாங்களே தவிர லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக யாரும் படித்து தர மாட்டாங்க. அது என்ன ரீசன் சொன்னால், இப்போ ஃப்ரீயாக இப்போ அவர் வந்து ஆல்ரெடி பே பண்ணி தான் படிச்சிருப்பார், சரி? இப்போ அவர் ஆல்ரெடி பே பண்ணி படிச்சிருப்பார், அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக படித்து தர மாட்டார், நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன படித்து தருவார். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓலவலுக்கு நீங்கள் கிளாஸ் போகிறீங்கன்னு வைங்க, கிளாஸ் போக்குள்ள உங்களுக்கு முதலாவது கிளாஸ் ஃப்ரீயாக நடக்கும். ரெண்டாவது கிளாஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு படித்து கொடுக்குறாங்க, அதுக்கான பேமெண்ட்டை தான் நாங்கள் கொடுக்குறோம், சரியா? அப்போ இப்போ நிறைய பேர் வந்து யோசிக்கிறது, நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து தப்பு. ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஒன்று பண்ணுறீங்க, சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஒன்று பண்ணுறீங்க, அந்த ஜாப் பண்ண கிட்ட உங்களுக்கு வந்து பொஸ் வந்து சொல்லி தராரில்லை, பஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாரு இல்லை, சரியா? நீங்கள் அதில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டால் ஷுவராக நீங்கள் அதில் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஏண்டா அந்த பஸ் வந்து நீங்கள் கொடுக்குற சர்வீஸுக்கு பஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிடணும்னு சொன்னால் தான் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுவீங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையோட போயிடுவீங்க, சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அந்த டீச்சருக்கு தான் நீங்கள் பே பண்ணுறீங்களே தவிர ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நாங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கொஸ்டின்ஸ் வருது, நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் நாங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ட்ரேடிங்கில் வந்து நாங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம். ஓகே, இப்போ ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து நாங்கள் மேக் பண்ணுவோம், சரி? இப்போ நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்குள்ள ப்ராஃபிட் மேக் பண்ணுவோம், சரியா? ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிற கொஸ்டினே தான், நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க, அது வந்து எங்களுடைய பிஸ்னஸ். இப்போ ட்ரேடிங் சொல்கிறது வந்து எங்களுடைய பிஸ்னஸ். இப்போ எங்களுடைய பிஸ்னஸில் வந்து நாங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம், அது வந்து எங்களோட மணி, சரியா? பட் இங்கே வந்து ட்ரேடிங் எஜுகேஷனில் வந்து உங்கள்கிட்ட கேட்குற பேமெண்ட், இப்போ ஒவ்வொருத்தரையும் இப்போ நிறைய பேர் வந்து பேமெண்ட் கேட்பாங்க, சரி? பேமெண்ட் கேட்டு அவங்க வந்து பேமெண்ட் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் படித்து தருவாங்க, ஒரு க்ளீனான ஸ்ட்ரக்சரில் போகும். இல்லை நான் யூடியூப்பில் படிக்கிறேன், இல்லை நான் ஃப்ரீயாக படிக்கிறேன், எஸ் தாராளமாக உங்களுக்கு படிக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் படிக்க கேட்ட உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இல்லை, பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. இவர் என்ன சொல்லி தராரு, என்ன நடக்குது, இதில் ஒன்றுமே விளங்காது. உங்களுக்கு அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இசிஜி லைன் மாதிரி தான் இருக்கும், அது இசிஜி லைன் மாதிரி தான் இருக்கும் சார்ட்டை பார்க்கிட்ட. அப்போ உங்களுக்கு அதில் எதுவுமே விளங்காது. திருப்பி நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, திருப்பி போட்டு பார்த்தா விளங்காது. ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஆகவே பேசிக்கில் ட்ரேடிங்கில் ஆகவே பேசிக்கில் ஸ்ட்ரக்சர் இருக்கா, சும்மா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ நீங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை நம்பி நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் அதே மாதிரி ட்ரேட் பண்ண போனீங்கடா, நீங்கள் வந்து லூஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்குடைய சைக்காலஜி தெரியாது, சரி? முதல் விஷயம், ட்ரேடிங்குடைய சைக்காலஜி தெரியாது, மார்க்கெட்டுடைய சைக்காலஜி தெரியாது, மற்றது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாது, சரியா? இப்போ ட்ரேடிங்கில் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும், எப்படி ப்ராப்பராக எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு பிகினிங்கே தெரியாட்டி நீங்கள் வந்து மார்க்கெட் உள்ளுக்கு பிகினிங்கே தெரியாமல் உங்களுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதே அப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஓ லெவல் எக்ஸாமுக்கு. இப்போ நீங்கள் ஓ லெவல் எக்ஸாமுக்கு வந்து மோஸ்ட்லி கிரேட் 10 கிரேட் 9 இந்த சைட்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் வந்து கிரேட் 5 படிச்சுட்டு டிரெக்டாக ஓ லெவல் எக்ஸாமுக்கு போகிறீங்க,
இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிரேட் 5 படிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஓ லெவல் எக்ஸாம் போகிறீங்க. அப்போ டேரெக்டாக நீங்கள் ஓ லெவல் எக்ஸாம் போகிறீங்க, எதுவும் படிக்கல, ஒன்றுமே தெரியாது, போகிறீங்க எக்ஸாம் ஹாலில் உட்காடுறீங்க, பேப்பர் எழுதுறீங்க, ஃபெயில் ஆகிறீங்க. அது ஏன் ஃபெயில் ஆகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எதுவுமே படிக்கணும், உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் படிச்சுட்டு நீங்கள் உள்ளுக்கு வாரீங்க, வந்து அதில் வந்து இப்போ அவங்க சொல்லி தர மாதிரியே நீங்கள் ட்ரேட் பண்ணிடும், ப்ராஃபிட் மேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாரீங்க. உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளுக்கு போட்டு நீங்கள் உங்களோட மணியை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க சொல்லி தர மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. பட் அங்கே வந்து தான் உங்களுடைய ஃபெயிலியர் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஃபெயில் தான் ஆகுவீங்க, அங்கே வந்து லூஸ் தான் பண்ணுவீங்களே தவிர ப்ராஃபிட் மேக் பண்ண மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் ட்ரேடிங்கில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் மட்டும் தான் நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுவீங்க. அப்படின்னா கிரேட் 1 இருந்து அதுக்கப்புறம் 2 தான். நீங்கள் கிரேட் 2க்கு கிரேட் 1 இருந்து உங்களுக்கு டேரெக்டாக கிரேட் 5க்கு போகிறாது. அப்போ நீங்கள் ஒன்றா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் மூவ் ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். அப்போ கிளியராக விளங்கிக் கொள்ளுங்க, ஃப்ரீயாக படிக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை, ஃப்ரீயாக படிக்கிறதுல அவங்களுக்கு தான் லாபம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ அவர் வந்து கண்டென்ட்ஸ் போடுறார், அவருக்கு வந்து ஓகே சரியா. பட் மற்றது வந்து பிகினர்ஸுக்கு ஒரு வார்னிங்காகவே சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், நிறைய ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ஃபொரெக்ஸ் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சிக்னல் தரேன், ஃப்ரீயாக எடுகேஷன் தரேன், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எல்லாமே தரேன். நீங்களும் அதை நம்பி ஓகே இங்கே வந்து நாங்கள் எங்கள் மணியை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃப்ரீயை ஓகே தான் நீங்கள் மூவ் ஆகுவீங்க. அப்போ ஃப்ரீயை நோக்கி நீங்கள் மூவ் ஆகக்குள்ள அங்கே தான் உங்களுக்கு வச்சுருப்பான் என்னண்டா, நீங்கள் அவன் சொல்லுவான் நீங்கள் வந்து ஏண்ட லிங்க் கொண்டு இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் ஜாயின் ஆகுங்க சரியா. நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போயிட்டு ஜாயின் ஆகுவீங்க. இப்போ ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. இப்போ ஒரு ட்ரேட்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க ஒவ்வொரு லாட் சைஸில் சரியா. பட் நீங்கள் வந்து உங்களுடைய மணி ரிஸ்க் வந்தவங்களோட பட் அவன் தான் சிக்னல் கொடுப்பார். அந்த சிக்னலில் நீங்கள் லூஸ் பண்ணினாலும் சரி, ப்ராஃபிட் மேக் பண்ணினாலும் சரி, நீங்கள் எடுக்கிற லாட் சைஸ் உங்களுடைய லாட் சைஸை பொறுத்து அவருக்கு வந்து ஐபி கமிஷன் சொல்லி இருக்குது. அந்த கமிஷன் வந்து அவருக்கு வந்து ஐபி கமிஷன் போகும். உங்களுக்கு வந்து லூஸ் வந்தாலும் அவருக்கு வந்து அவர் வந்து பொறுப்பு இல்லை, ரிஸ்க் வந்து உங்களோட. அது மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் அவருக்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, ஏண்டா அவருக்கு ஐபி கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு லொட் சைஸ் போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு லொட் போடுறீங்க. இப்போ ஒரு லொட்டுக்கு வந்து இத்தனை டாலர் இருக்கும். ஒரு லொட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $27 மாதிரி இருக்கும். இப்போ $27 சொன்னால் நீங்கள் ஒரு லொட் போடுறீங்க, நீங்கள் அந்த லொட்டில் வந்து உங்களோட மணியை நீங்கள் அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணுறீங்க, உங்களோட மணி ஃபுல்லாக லூஸ் ஆகிடுது சரியா. ஆனால் அந்த $27 இருக்குது தானே, அது வந்து அந்த ஐபி தந்தவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிச்சு தரேன்னு சொல்லி சொன்னார். அவருக்கு வந்து அந்த $27 போயிடும். அங்கிட்ட நீங்கள் லூஸ் தான் பண்ணீங்க, பட் இங்கே வந்து அவருக்கு போயிடும் அந்த $27. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக படித்து தரல, ஃப்ரீயாக உங்களுக்கு சிக்னல் தரல, நீங்கள் ட்ரேட் பண்ணத்தை வச்சு மூலமாக அவர் வந்து ஐபி கமிஷன் எடுக்கிறாரே தவிர நீங்கள் வந்து ஓகே எனக்கு இப்போ ஃப்ரீயாக படித்து தரான்னு சொன்னார். இப்போ நான் படித்து நான் இப்போ ட்ரேடர் ஆகிறேன் அப்படின்னா இல்லாது. அவர் உங்களை லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு படித்து தர மாட்டார், லாஸ்ட் வரைக்கும் உங்களை விடவும் மாட்டார் சரி. நீங்களும் அதை நம்பிட்டே இருப்பீங்க. அப்போ பிகினர்ஸ் வந்து கட்டாயம் விளங்கணும், நீங்கள் வந்து ட்ரேடிங்கை எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் அவர் வந்து இன்னும் ஒருத்தட்ட போயிட்டு பே பண்ணி தான் அவர் வந்து ட்ரேடிங் ஃபீல்டுக்கு வந்திருப்பார். ஏண்டா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்காமல் நீங்கள் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஷுவராக நீங்கள் லூஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியில் ஆர்வம் இருக்குது, நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கை வந்து பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.